பிரைஸ் லார்ட். இந்த 3ஆம் மாதத்தில் நம்ம கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட எவர் ஆக்சசிபிள் ஃபாதர், எந்நேரமும் அணுகக்கூடிய, எந்நேரமும் நம்ம அவரை கிட்டி சேரக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். உண்மையாய் நடந்தது. ஜேம்ஸ் பென்னர் அப்படின்னு சொல்லி ஒருவர் இருந்தார். அவர் வந்து ஒரு லீகல் ஸ்காலர், அதாவது ஒரு சட்ட நிபுணர், சட்ட புத்தகங்களை எழுதுகிறவர். ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, த லா ஆஃப் ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அவருடைய மகன் அங்கே கோர்ட்டில் அவன் தவறு செய்து கோர்ட்டில் தீர்ப்புக்காக நிற்கிறார். அங்கே இருந்த ஜட்ஜு அந்த ஜேம்ஸ் பென்னரோட ஃப்ரெண்டு. அவருக்கு இவன் பேரில் நம்ம தீர்ப்பு எழுத போகிறோம், ஆனால் அவ்வளோ நல்ல ஒரு அப்பாவுக்கு இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட, அவன் பேர் எட்வர்ட் பென்னர், அவன்கிட்ட கேட்குறாரு, இது மாதிரி உனக்கு உங்கள் அப்பாவை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஞாபகம் இருக்குது. சரி, அவர் கடைசியாக என்ன உனக்கு செய்தார், உனக்கு அவர் என்ன செய்தது உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது இந்த எட்வர்ட் சொன்னார், எனக்கு ஞாபகம், நான் சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, நான் ஒரு நாள் ஓடினேன் அவர்கிட்ட, இது மாதிரி ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கு, எனக்கு இது வேணும், எனக்கு இது படிக்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்காக ஓடினேன். அவர் வெளியே ஓடுறா, நான் இங்கே பிஸியாக புக் எழுதிட்டுருக்கேன், வெளியே போ அப்படின்னு சொன்னார். அது ஞாபகம் இருக்குது. சரி, வேற என்ன ஞாபகம் இருக்குது? இன்னொரு நாள் நான் போனேன், எனக்கு அழுகையாக இருந்தது. அவர்கிட்ட போய், அப்பா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்ல போனேன். அவர் சொன்னார், வெளியே போ, நான் இந்த புக்கை முடிக்க போகிறேன், நீ இந்த நேரம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தான் எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கே தீர்ப்பு எழுதின அந்த ஜட்ஜு சொன்னாராம், ஃபினிஷ்ட் ஹிஸ் புக் பட் லாஸ்ட் ஹிஸ் பாய். புத்தகத்தை முடித்து விட்டார், பிள்ளையை தொலைத்து விட்டார் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லிட்டு பேனாவை வச்சார். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் வசனம் மத்தேயு 7:11, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற தகப்பன்மார்களை பொதுவாகவே காமனாக அங்கே ஜீசஸ் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாருமே பொல்லாதவர்கள். அதை நம்மளால் ஒரு வேளை ஐயோ நான் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக நம்ம இருக்கவே முடியாது. இந்த வசனத்திற்கு முந்தின 2 வசனங்கள் 9, 10 வசனங்களில் பார்க்குறோம். தகப்பன் கிட்ட மகன் வந்து அப்பம் கேட்கிறார், மீன் கேட்கிறார், முட்டை கேட்கிறார். ஆனால் இதெல்லாம், அதாவது அப்பம், மீன், முட்டை கேட்குற ஒரு பிள்ளைக்கு அப்பா வந்து லூக்காவில் பார்க்குறோம், இது லூக்கா 11:12 இப்படி கேட்ட ஒரு பிள்ளைக்கு தகப்பன் கல்லையோ இல்லை பாம்பையோ தேளையோ கொடுப்பாரா? ஒரு நாளும் தீமையானதை கொடுக்கவே மாட்டார். அப்படி பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்க நல்லது கேட்கும்போது தீமையை கொடுக்க மாட்டீங்களே, நான் அப்படி செய்வேனா அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்கு கேட்கிறதை பார்க்குறோம். அருமையானவர்களே, ஸோ இங்கே எல்லா பூமியில் இருக்கிற எல்லா அப்பாக்கிட்டேயும் ஒரு கேப் இருக்கும். அருமையானவர்களே, அவங்களால செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதை தான் இங்கே நம்ம அந்த மாதிரி பொல்லாதவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல விரும்புகிறேன். டேனியல் பீட்டி அப்படின்னு சொல்லி ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு ஆக்டர் அண்ட் சிங்கர், ஒரு நடிகராகவும் பாடகராகவும் இருக்கிறார். அவர் ஒரு பாடல் எழுதுகிறார், நாக் நாக், அதாவது தட்டு தட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதுகிறார். அவர் அதில் சொல்லுகிறார், எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 3 வயசு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா டெய்லி காலையில் எழும்பி வந்து என் கதவை தட்டுவார். தட்டும்போது நான் விழிச்சிருவேன், ஆனால் முழிக்காத மாதிரி நான் இருப்பேன். உடனே எங்கள் அப்பா வந்து என் பக்கத்தில் வர்ற வரைக்கும் நான் அப்படி விழிக்காத மாதிரியே நான் நடிச்சிட்ருப்பேன். எங்கள் அப்பா பக்கத்தில் வந்த உடனே எழும்பி குட் மார்னிங் டாடின்னு சொல்லி நான் என்ன செய்வேன், தாவி அவர் மேலே நான் தாவி கொள்வேன். அந்த அப்பாவை எனக்கு ஞாபகம் இருக்குது. டெய்லி எங்கள் அப்பா கூட நான் விளையாடின, காலையில் எழும்பும் போதே முதல்ல நான் விளையாடின விளையாட்டு இது. அதற்கு பிறகு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து என்னை அந்த நாக் வரல, தட்டலை எனக்கு கதவை. எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போனாங்க. அங்கே போனால் நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன். அதே விஷயத்தை நான் எங்கள் அப்பா கிட்ட நான் எதிர்பார்த்தேன். நான் தாவி அவர்கிட்ட நான் போய் அவர்கிட்ட விளையாடணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எங்கள் அப்பா கம்பிகளுக்கு பின்னால் இருந்தார், ஜெயிலில் இருந்தார். அதற்கு பிறகு 25
25 ஆண்டுகள் கடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பாட்டு எழுதுறாரு. அவர் சொல்கிறார், 25 வருடங்கள் கடந்து விட்டது, இன்றைக்கும் எனக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன 3 வயசு குழந்தை இன்றைக்கும் எங்கள் அப்பா வந்து என்னோடு கூட தட்டி விளையாட மாட்டாரா என்ற அந்த ஏக்கம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்போ ஒரு அப்பாவுக்கு, இந்த அப்பாவுக்கு பிள்ளையின் மேலே நல்ல பாசம், பிள்ளைக்கு டைம் கொடுக்கணும்னு அவருக்கு இருக்குது. ஆனால் அங்கே என்ன நடந்தது, அவர் உண்மையாய் குற்றஞ்சாட்டப்பட்டாரா என்ன, அதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு நிலைமை அங்கே பிரிக்கப்படுகிறாங்க. ஸோ நீங்கள் அப்பாக்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நிலைமைகள் இது மாதிரியும் நமக்கு ஏற்படலாம். இன்னும் ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன், இது எல்லாமே நம்முடைய பிரசங்கத்திற்கு புரிந்து கொள்வதற்காக. அதாவது டேவ் சைமன்ஸ்னு ஒருவர், அவர் தன்னுடைய புக்கில் டேட் த ஃபேமிலி கோச்ன்ற புக்கில் எழுதுகிறார். ஒரு சின்ன பிள்ளை அவங்க அப்பாவை பற்றி வரைய நினைக்கிறாள். ஆனால் அவள் சொல்கிறா, எனக்கு எங்கள் அப்பாவை வரையணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் என்னென்னா, நாங்கள் காலையில் எழும்புவோம், எங்கள் அப்பா அதுக்குள்ளார நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்ட்டு பை சொல்லிட்டு போவார். நைட்டு நாங்கள் படுக்க போவோம், அந்த நேரம் அவர் வருவார். எங்களெல்லாம் பார்த்தோன்னே அவர் சந்தோஷமாக இருப்பார். எங்களுக்கு ஏதோ பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவார். அதுதான் எங்களுக்கு ஞாபகம். வீட்டுக்கு தேவையானது எல்லாவற்றையும் எங்கள் அப்பா எனக்கு எங்களுக்கு வாங்கிட்டு வருவார். நாங்கள் சிக்கு ஆகிட்டோன்னா எங்களை டாக்டர்கிட்ட காமிச்சு தேவையான அவ்வளவற்றையும், எங்களை எங்கேயும் அலைய விட்டது கிடையாது, எல்லாவற்றையும் எங்கள் அப்பா எங்களுக்கு செய்வார். ஆனால் எங்கள் கூட என்ன செய்தில்லை, இருந்ததில்லை. திடீர்னு எங்கேயாவது கூட்டிகிட்டு போவார், எங்களை ஃபோட்டோவாக எடுப்பார். ஒரு ஃபோட்டோலையும் எங்கள் அப்பா இல்லை. ஸோ இதெல்லாம் தான் எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் காலையில் அவர் ஆஃபீஸ்க்கு போகல, உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. திரும்பவும் அவரை மரித்தவராக தான் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே நடந்த காரியங்களை தான் எழுதுகிறாங்க. ஸோ ஒவ்வொரு காரியத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த பொண்ணு என்ன செய்வாளாம், வீட்டில் பொம்மை வைத்து விளையாடுவாளாம். அம்மா பொம்மை அப்பா பொம்மைன்னு பொம்மை வைத்து விளையாடும் பொழுது அந்த அம்மா பொம்மையை வச்சு பயங்கரமாக எப்படி விளையாடுவான்னா, அம்மா பிள்ளையை எழுப்புறது, கொஞ்சிறது, சாப்பாடு ஊட்டுறது, ட்ரெஸ்ஸு மாற்றுறது, தலை சீவுறதுன்னு அம்மா செய்கிற காரியங்கள் எல்லாம் ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக அம்மா பொம்மையை வச்சு தான் விளையாடுவாளாம். அப்பா பொம்மையை வச்சு என்ன விளையாடணும்னு தெரியாதான். அந்த அப்பா பொம்மையை எடுப்பாலாம். ஓகே பாய், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லி அந்த அவளோட கட்டிலுக்கு அடியில் போட்டுட்டு அவங்க அம்மா பொம்மையை வச்சு விளையாடுவாளாம். இவ சொல்கிறா, ஒரு நாள் எங்கள் அப்பா திடீர்னு மறிச்சார், ஹாலில் அவரை படுக்க போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது எங்கள் அப்பா இல்லாத ஸ்பேஸ் எப்படி இருக்கும். அப்போ அவள் சொல்கிறா, நான் ஓடினேன், என் ரூமுக்கு ஓடினேன், இங்கே எல்லாரும் அழுதுட்ருக்காங்க, நான் ரூமுக்கு ஓடினேன், அந்த பொம்மையை தூக்கி நான் என் கட்டில் மேலே வைத்தேன். எங்கள் அப்பா வந்து இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு வீட்டில், ஆனால் அவர் இல்லவே இல்லை, இனி அவர் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, அவருடைய பிரிவு, அவர் இல்லாதது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றது என்னால் இப்போ தான் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் அவங்க எழுதுகிறதை பார்க்குறோம். ஸோ இந்த மூணுலேயுமே அப்பா ஒன்றும் கெட்டவங்களா இல்லை. முதல் காரியத்தில் பார்த்தோம், அவர் தன்னுடைய கேரியரில், தன்னுடைய வேலையில், தன்னுடைய முன்னேற்றத்தில், தன்னுடைய செல்ஃபான ப்ராக்ரஸில் அவர் நல்லவராக தான் இருந்தார். பிள்ளைக்கு டைமு கொடுக்க முடியல. ரெண்டாவது, அப்பா பிள்ளைக்கிட்ட பாசமாக இருந்தார், என்ன நிலைமையோ அவரால் பிள்ளையோடு கூட இருக்க முடியாத சூழ்நிலை. மூன்றாவது, அப்பா அவ்வளோ பொறுப்புகளையும் செய்தார், ஆனால் பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்டவர், அது கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாத ஒரு காலத்தில் அந்த அப்பா என்ன செய்துட்டார், போயிட்டார். ஸோ இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் எல்லாம் எவ்வளோ செய்யணும், எல்லாம் என்னால் முடியும், அவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவர்கள் தே ஆர் லிமிட்டட். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சோர்ஸ் லிமிட்டட், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் லிமிட்டட், அவங்களுடைய விஸ்டம் லிமிட்டட், எல்லாமே அவங்களுக்கு அது வந்து எல்லாவற்றிலும் அவங்க பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான உலக தகப்பன்மாரே பிள்ளைகள் அப்பத்தையும் மீனையும் கேட்டால் அவங்க என்ன செய்ய, முட்டையும் கேட்டால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கல்லை கொடுத்து அவங்க பல்ல என்ன செய்ய மாட்டாங்க, உடஞ்சிரும்னு தெரியும், ஸோ தீமையை செய்ய மாட்டாங்க. பாம்பையோ தேளையோ கொடுத்து பிள்ளைகளுக்கு பாய்சன் உண்டாகி பிள்ளைங்களுக்கு தீமை நினைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் பரம தகப்பன், நான் மிகவும் நல்லவர். வேதம் சொல்லுகிறதுல மார்க் 10:18 இயேசு சொல்லுகிறார், பிதா தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. பரலோகத்தின் தேவனை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. சங்கீதம் 119:68 அவர் நல்லவரும் நன்மை செய்கிறார். அவர் நல்லவர், அவருக்குள்ளார தீமை என்பதே இல்லை. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், அவருக்குள்ள தீமை என்பதே கிடையாது. அருமையானவர்களே, சங்கீதம் 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார், நன்மையை எனக்கு வழங்காது இரார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவரால் வச்சுக்கிட்டு அதை கொடுக்காம
ஹோல்டு பண்ண முடியாது. நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் போ, இது எனக்குன்னு சொல்லி அவர் வச்சுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். இந்த வருஷத்தில் நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 30:5, உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிப்பதற்கு உன் பிதாவாகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அதில் சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை என்ன செய்வாராம், பெருக பண்ணுவார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். போன மாதத்தில் பிப்ரவரியில் நமக்கு வாக்குத்தத்தம் கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் தேவனுடையவர் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர். ஸோ கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, நீங்கள் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இன்னும் அதிக நிச்சயம், எனக்கு டவுட்டே இல்லை, கண்டிப்பாக எனக்கு எங்கள் அப்பா நல்லது தான் வைத்திருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னா அந்த அப்பா பிள்ளைங்கிற உறவு நமக்கு இருக்கும் பொழுது நம்ம செய்ய முடியும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் மத்தேயு 7:11, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை அதாவது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அதாவது ஹவு மச் மோர், அதாவது அது எவ்வளோ அதிக நிச்சயன்றதை அவர் சொல்ல, நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. எவ்வளவு நிச்சயமாய் அவர் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ இந்த நாளிலே ஆண்டவரை அப்பாவாக நம்ம அணுகிறோமா? ஒரு அப்பா கிட்ட போய் பிள்ளை கேட்குறது போல் நம்மளால் கேட்க முடியுதா? ஏன்னா ஒரு ராஜா கிட்ட போய் நம்ம கேட்கணும் அப்படின்னா ராஜா கிட்ட போய் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் நமக்கு தெரியாது. ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறாரு. ஒரு கோர்ட் ரூமுக்கு போனாலே நம்மளுக்கு ஒரு பயம் வரும், ஒரு தயக்கம் வரும். அவர்கிட்ட தேவனை நியாயாதிபதியாய் நமக்கு சில நேரம் அவரிடத்துல போய் நிற்கிறதற்கு நமக்கு தைரியம் வராது. ஆனால் ஒரு அப்பாவா எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பானா எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ எப்படி இருக்கிறோமோ அப்படியே போகலாம். அழுக்கு ட்ரெஸ்ஸோ அதோடையே போகலாம், தூங்கி எழுந்து பல்லு விளக்கலையா அதோடையே போகலாம். எப்படி இருக்கிறோமோ அப்படியே அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் யார்? அப்பா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ அந்த அப்பா எப்பொழுதும் ஆக்சசிபிளாக இருக்கிறாரு, எப்பொழுதும் அவைலபிளாக இருக்கிறாரு. நான் இப்போ வேலையாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நாளும் அவர் சொல்லவே மாட்டார். சங்கீதம் 71:3 சங்கீதக்காரன் பாடுகிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நான் எப்பவும் ஆண்டவரே, நான் எப்போனாலும் நான் உங்ககிட்ட வருவேன் ஆண்டவரே, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இங்கிலீஷில் அது ரொம்ப அழகாக இருக்குது. God is our very present help. எப்போ எந்தெந்த சூழ்நிலை என்னென்ன மாதிரி நமக்கு ஹெல்ப் வேணுமோ அந்த மாதிரியான ஹெல்ப்பாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் கூட வர்ஷிப் டைம்லேயும் இதே தான், நிறைய இது ரிலேட்டடாக தான் வந்தது. இல்லை எப்போவும் நம்ம கூட இருக்கிற தேவன் இல்லை. தண்ணீர்களை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்கினியில் நடக்கும்போது எப்போவும் அவர் என்ன செய்கிறாரு? கூட இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எங்கே எப்படி இருந்தாலும் அவரை நம்ம அப்பாவாய் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அவரை அடைய முடியும் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை அருமையானவர்களே. ஒரு ராஜா பயங்கர சீரியஸாக அங்கே யுத்தத்திற்காக ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தாராம். அவருடைய கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ அவருடைய சோல்ஜர்ஸ்லாம் வச்சுட்டாங்க. அங்கே கவுன்சில் ஆலோசனை நடந்து கொண்டு இருந்ததாம். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி பையன் திடீர்னு கதவை திறந்துட்டாங்க, ஓடினானாம். அங்கே இருந்ததான ஒரு சோல்ஜர் அந்த குட்டி பையனை பிடிச்சி, எவ்வளோ தைரியம், நீ இப்படி ஓடுறாங்க, எவ்வளோ சீரியஸான மேட்டர் பேசிகிட்டு இருக்காங்க, அவர் ராஜா, உனக்கு தெரியாதா, இப்படி ஓடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதற்கு அந்த குட்டி பையன் சொன்னானா, அவர் உங்களுக்கு ராஜா, எனக்கு அப்பா. ஸோ எவ்வளோ சீரியஸான மேட்டர்ஸ் இந்த உலகத்தில் போயிட்டு இருந்தாலும் நம்ம அப்பா கிட்ட எப்பவும் போகிறதுக்கு நமக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ எப்பொழுதும் அவரை அணுக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர்? எப்படி இருந்தாலும் நேசிக்கிறவர். அதாவது ஒரு அப்பா, அதான் சொல்கிறேன், அது உலகத்தில் எல்லாருமே ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கும். அது ரொம்ப தவறு இல்லை. எல்லாரும் அவள் அப்படியா, இவன் இப்படியா, அப்படியா, இதுவா அதுவான்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு அப்பா, ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபாதர். அவருக்கு என்ன எப்படி இருந்தாலும் அது என் பிள்ளை
அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது, அதுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். இல்லை, லூக்கா 15:20 அந்த கெட்ட குமாரன் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான், தூரமாக போயிட்டான், அழிஞ்சு போனான், எல்லாத்தையும் நஷ்டமாக்கியாச்சு. ஆனால் திரும்பி வரும்போது பார்க்குறோம், அப்பா என்ன செய்கிறாரு, மனதுருகி ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொள்கிறார். தேவையான அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸையும் உச்சிதமான சகல ஆசீர்வாதங்களையும் திரும்பவும் அந்த மகனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். உலகம் என்ன வேணா சொல்லட்டும், தயவுசெய்து இன்றைக்கு நம்ம படிக்கிற விஷயம் என்னென்னா, தேவனை அப்பாவாக, சாமி நான் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு பிள்ளை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. தாவீதை பாருங்களேன், 2 சாமுவேல் 18:33 அப்சலோம் அவ்வளோ பெரிய துரோகம், அப்பாவுக்கு நெஞ்சில் காலை வச்சு எத்தனை மாதிரியான துரோகம். அதனால தாவீதே தேசத்தை விட்டு என்ன செய்கிறாரு, ஓடி போகிறாரு. அங்கே இவரோடு கூட இவருடைய ஜனங்களும் போகிறாங்க. போய் அவ்வளோ பெரிய கஷ்டங்களும் அவமானங்களும் அங்கே இருக்குது. ஆனால் அதே அப்சலோம் செத்துட்டான்னு கேள்விப்பட்டோன்னே அங்கே தாவீது சொல்கிறார், என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாக இருக்கும் என் மகனே மகனேன்னு சொல்லி அங்கே அவர் பயங்கர சத்தமிட்டு அழுகிறதை பார்க்குறோம். பாருங்களேன், எவ்வளோ துரோகியாக இருந்தாலும் ஒரு அப்பாவுக்கு தன் பிள்ளையை என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்கவே முடியாது. ஐயோ, உனக்கு பதிலாக எனக்கு இது ஆயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் அப்பா என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. எப்ராயமை குறித்தும் ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள் எப்ராயமை குறித்து நிறைய ஏசாயா இறைமையிலையும் இருக்குது. நிறையா திட்டுறாரு, நீ பணியாத மாடு போல் இருக்கிற, திருப்பி ஒரு பக்கம் அறகுறை வேக்காடாக இருக்கிற, நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற, இது மாதிரிலாம் தான் திட்டுறாரு. ஆனால் இந்த ஓசியாவில் 11:8-9 பார்க்குறோம், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், என் இருதயம் உன்னை நினைக்கும் போது என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குது. நீ இப்படிலாம் பண்ணிட்ட, நீ ஆண்டவன் ஹீ இஸ் ரைட்ஃபுல் இல்லை, அவர் நீதி உள்ள தேவன். ஸோ நீ இதை பண்ணனா உனக்கு இதுதான் தண்டனை, அது அவர் நீதி செய்யணும். ஆனால் எப்ராயிமே, நீ செஞ்சதுக்கு நான் உன்னை அடிக்கணும், நான் உன்னை திட்டணும், பண்ணணும், ஆனால் நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்ப்பா, நீ என் பிள்ளை, எனக்கு என்ன செய்ய, அதாவது எனக்குள்ள என் இருதயமே என்ன செய்து குழம்புது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறதுன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் எப்ராயிமை குறித்து அங்கே புலம்புகிறதை நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ ஆண்டவர் நம்ம எப்படி இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் அருமையானவர்களே. அடுத்தது 3ஆவதாக பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே இந்த 3 இல்லஸ்ட்ரேஷனில் நம்ம பார்த்தது போல் தகப்பன்மார் நல்லவங்களாம் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் எல்லாவற்றையும் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஹியூமன் பீயிங்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சில ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், திறமைகள் இருக்கும், அதை தான் அவங்களால செய்ய முடியும். சில தகப்பன்மார் பிள்ளைங்களோட நல்லா பேசுகிறவங்களா விளையாடுறவங்களா இருப்பாங்க, சிலவங்க பொறுப்பாக பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்கிறவர்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சிலவங்க நல்லா விசாரிக்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த ஒருத்தவங்க ஒவ்வொரு ஏரியாவில் அவங்க எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் ஹீ இஸ் அ சோர்ஸ் அண்ட் ஃபவுண்டன் ஆஃப் எவ்ரி திங். எல்லாவற்றிற்கும் இந்த பூமியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றிற்கும் ஊற்றும் ஆதாரமுமாய் அவர் இருக்கிறார் அருமையானவர்களே. எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இது அவர்கிட்ட இது செய்ய முடியாது அது செய்ய முடியாதுன்றதுக்கு எதுவும் இல்லை. அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. ஸோ எல்லாமே அவரால் முடியும். சர்வ சிருஷ்டிகர் அப்படி இல்லை. ஏசாயா 12:3 அவரை குறித்து ரட்சிப்பின் ஊற்று என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 2:13 ஜீவ தண்ணீர் ஊற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. சியோனை குறித்து கூட சங்கீதம் 87:7 அங்கே ஜனங்கள்லாம் பாடுறாங்க, எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னிலே இருக்கிறது என்று ஆடுவாரும் பாடுவாரும் என்ன செஞ்சாங்களாம் அங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சியோன் என்ன, ஆண்டவர் இருக்கிற இடம். ஆண்டவர் இருக்கிறாரு ஒரு இடத்துலனாலே அந்த இடத்துல என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா ஊற்றும் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதியில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர். 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் எல்லாம் யாரோடது, அவரோடது. இந்த பூமி அதோடைய நிறைவு, உலகம், அதோடைய மக்கள் எல்லாருமே யாரோடது, அவருடையவர்கள். ஆகாய் 2:8 வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, எல்லாமே அவருடையது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தாவீதுடைய ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் 2 நாளாகமம் 29:12 அவர் ஆலயம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீர் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஆலயத்துக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட்டை ஆண்டவர் அவருக்கு தான் கொடுத்தார். இப்படி தான் ஆலயம் இருக்கணும், இந்த இடத்துல இப்படி கட்டணும்னு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தாரு. ஆலயம் அவர் கட்டலையே ஒழிய ஆலயத்திற்கு வேண்டிய அவ்வளோத்தையும் என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ, எவ்வளோ கோல்டு வேணுமோ, சில்வர் வேணுமோ, பணம் வேணுமோ
எல்லாவற்றையும் அவர் வச்சுருந்தார். இதுக்கு பின்னாடி ஒரு வசனத்தில் 13-14 ஒரு வசனம் இருக்குது. அதாவது எல்லாம் உம்முடையது, உம்மிடத்தில் பெற்று நாங்கள் உம்மிடத்தில் கொடுக்குறோன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்குறோம். இந்த 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவரிடத்துலேருந்து என்ன வருது? ஐஸ்வர்யமும் கனமும் வருது. அடுத்து சொல்கிறாரு, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லா கவர்மெண்ட்டும் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களையும் ஆண்டு கொள்கிறவர் யார் தான்? ஆண்டவர். அது மாதிரி அடுத்து சொல்கிறார், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு ஆண்டவரே, உம்மால் முடியாதது ஒன்றும் இல்லை. 4ஆவதாக சொல்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்கிறார். ஸோ ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவரால் முடியாதது என்பது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா சோர்ஸும் அவர்கிட்ட இருக்குது. ஏசாயா 45:8 பார்க்குறோம், வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். அதாவது வானமும், அதாவது எல்லா ஆசீர்வாதங்களும் இல்லை. எபேசியர் 1:3 என்ன இருக்கு? ஆண்டவர் நம்மை உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ நீங்கள் நம்ம நினைக்க வேண்டாம், பூமியை தோண்டுனா அந்த இடத்துல வைரம் இருக்குது, பொண்ணு இருக்குது. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மேலேருந்து கட்டளை இட்டாதான், மேலேருந்து கட்டளை இட்டாதான் உன் நிலம் விளையும், உனக்கு புள்ள பிறக்கும், உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாமே எங்கே தான் இருக்குது? சோர்ஸ் எங்கே இருக்குது? பரலோகத்தில். ஸோ வானம் தான் என்ன செய்யணும்? அங்கேருந்து சொரியணும், அங்கேருந்து கட்டளை பிறக்கணும். அருமையானவர்களே, ஸோ ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது நம்முடைய அப்பா. அடுத்தது, நீங்கள் சொல்கிறீங்களே, சரி அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குங்கிறீங்களே, கொடுப்பாரா? அவர் எனக்கு செய்வாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தில் பார்த்தோம், நன்மையானவைகளை கொடுப்பது. கேட்குறவங்களுக்கு பைபிளில் ஒரே ஒரு க்ரைட்டீரியா இருக்கு, என்ன? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ இது நம்ம ஆண்டவரத்தில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 8:32 இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவர், இங்கிலீஷில் இருக்குது, he did not spare his own son. அதாவது தன்னுடைய உங்களையும் என்னையும் அவர் எவ்வளோ நேசிச்சிருக்காரு, நம்மளுக்கு கொடுக்காம அவர் பிள்ளைய கூட அவர் என்ன செஞ்சுக்கலையா? வச்சுக்கலையா? ஸோ பிள்ளையவே நம்மளுக்கு கொடுத்துட்டவர், தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காக எனக்காக கொடுத்தவர் பாக்கியெல்லாம் கொடுக்காம இருப்பாரா? அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம கேட்குறோம், அப்போ ஏன் எனக்கு கிடைக்கல? நான் எவ்வளோ நாட்களாய் காத்திருக்கிறேன், எனக்கு ஏன் கிடைக்கல? அதாவது உண்மையாகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே சில கட்டளைகளோட சேர்ந்தது. நான் இன்றைக்கு அதை நான் சொல்ல வரல. வேதத்துலேருந்து ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம். பிரசங்கி 6:12 பார்க்குறோம், நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை என்று அறிவித்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? ஸோ ஆண்டவர் ஞானி சாலமன் தான் என்னது உலகத்திலே பெரிய ஞானி. அவர் சொல்லுகிறார், உனக்கு இந்த ஜீவனை, இந்த பூமியில் இருக்கிற உன் வாழ்க்கைக்கு உனக்கு நன்மை என்று உனக்கு தெரியாது. எது தேவைன்னு ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா உன் காலத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வெயிட் ஆன் காட். ஸோ ஆண்டவருக்கு வெயிட் பண்ண, உனக்கு எதுன்னு தெரியாது. மத்தேயு 6:9-10 அதனால தான் ஜீசஸ் கிட்ட அந்த டிசைபிள்ஸ் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஜோம் பண்ண சொல்லி கொடுங்க அப்படின்னு லூக்கால கேட்குறாங்க. இங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு 6ஆம் அதிகாரத்தில், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா என்ன? உம்முடைய நாமம் பரிசுத்த, இன்னைக்கு கூட பரிசுத்தர்னு நம்ம பாடணுமே. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா என்னென்னா, என் வாழ்க்கையை பார்க்குறவங்க உங்களை மகிமைப்படுத்தும்படி, உங்களை உயர்த்தும்படி, நீர் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் பரிசுத்தராக இருக்கும்படிக்கு, ஹாலோவெட் பி யோர் நேம், உங்களுடைய நாமம் கனம் பண்ணப்படுவதாக, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய நாமம் கனம் பண்ணப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம்
பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் பூமியிலே என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்ன? ஏன்னா அப்பாவை விட நம்மளுக்கு, நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் அப்பாவை எல்லாம் இங்கே இருக்கிற அப்பாங்க அம்மாங்க எல்லோரும் சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, ஆனால் இப்போதைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அது கொடுக்கறது நல்லதில்லை, வெயிட் பண்ண இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கொடுக்க முடியுமா? எதை கேட்டாலும் நம்மளால் கொடுத்துட முடியுமா? கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுடைய நன்மை இன்னதென்று நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. பைபிள் நமக்கு அதை தான் சொல்கிறது. பிரசங்கி 3:22 நம்ம பார்க்கிறோம், மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன், இதுவே அவன் பங்கு, தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கி உனக்கு நன்மை என்னன்னா, உனக்கு நான் என்ன வேலை கொடுத்துருக்கிறேனோ, உனக்கு எங்கே உன்னை வச்சுருக்கிறேனோ, என்ன ஒர்க்கு கொடுத்துருக்கிறேனோ அதை மகிழ்ச்சியாய் நீ செய்து கொண்டுரு, அதுதான் உனக்கு நன்மை. உனக்கு அடுத்து என்ன வேணுமோ, உனக்கு பின்னாடி வரதை உனக்கு என்ன தெரியாது. ஸோ உனக்கு வேண்டியதை நான் என்ன செய்வேன். ஸோ எனக்காக காத்துரு, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, எதிர்பார்ப்போட அப்பா என்ன செய்வார்? நன்மையானவைகளை கிறிஸ்தவ வாழ்க்கையே, வேதாகமத்தின்படி வாழ்கிறவருடைய வாழ்க்கையே விசுவாசமும் நம்பிக்கையும் தான் அருமையானவர்களே. ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட என்னுடைய சித்தம் செய்யும்படியாக நீ காத்துரு என்று சொல்லுகிறார். எரேமியா கடைசியாக எரேமியா 29:11 பார்க்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ யார் அறிஞ்சிருக்கா உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை பற்றி? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்தத்தில் உள்ளதை ஆதி முதல் அறிவிக்கிற தேவன். யோசிச்சு பாருங்களேன், ஆதியும் அந்தமும் இல்லை. இன்றைக்கி பாடணும் அழகாக, உயரமும் உன்னதமான தேவன் சொல்லி பாடும்போது. ஸோ உங்களை குறித்து பூமியில் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேரை சொல்லி, இப்போ சுமித்ரா இப்படி இருப்பா அப்படின்னு அவருக்கு நம்முடைய துவக்கம் தெரியும், நம்முடைய முடிவும் என்ன செய்யும் அவருக்கு தெரியும். அந்த எல்லாம் அறிந்த தகப்பனுடைய கையில், அப்பா, அன்பான அப்பாவுடைய கையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொடுப்போமா அருமையானவர்களே? ஸோ தேவன் நிச்சயமாக நமக்கு ஒரு நாளும் தீமையானதை என்ன செய்ய மாட்டார், கொடுக்கவே மாட்டார். உலகத்தின் தகப்பன்மார் ஃபில் பண்ண முடியாத எல்லா கேப்ஸையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பண்ணுவார். அவர் தான் நன்மை செய்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக அவர் என்ன செய்வார், நமக்கு நன்மையானவைகளை வைத்திருப்பார். ஸோ அவருடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்னு 4 விஷயம் பார்த்தோம். எப்போ வேணால் அவரை அணுக முடியும், எப்படி இருந்தாலும் நம்ம நேசிக்கிற தகப்பன்னு பார்த்தோம். எல்லாமே அவரால் செய்ய முடியும். அவர் தான் ஊற்றும் காரணரும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 4வதாக கண்டிப்பாக அவர் என்ன செய்வார், கொடுப்பார். எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, நமக்கு கொடுக்காம எதையுமே அவர் வச்சுக்கவே மாட்டார் என்று சொல்லி பார்த்தோம் அருமையானவர்களே. ஸோ இந்த ஆண்டவரே, எனக்கு என்ன நன்மைன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னுடைய நன்மையை நீங்கள் செய்து முடிங்கன்னு சொல்லுவோமா? எழும்பி நிற்போமா? ஆண்டவர், இன்னைக்கு அப்பா நாங்கள் உங்கள்கிட்ட அப்பாவாக வருகிறோம் ராஜா, நாங்கள் உங்களுடைய பிள்ளையாய் நாங்கள் உண்மை தேடி வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான நன்மை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவோமா? ஜீசஸ் மீன் கேட்ட பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்ட பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாது கூட செய்திட நாற்பேத நலம் அருள்வார். பொல்லாது கூட செய்திட நாற்பேத நலம் அருள்வார். எங்களை நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, நீங்கள் தந்த இந்த நாளுக்காக உமக்கு கூடி ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, பொல்லாத எங்களுடைய அப்பா கிட்ட இன்னைக்கு எங்களுடைய கஷ்டத்தை போய் நாங்கள் சொன்னால் அவர் எங்களோடு கூட அழுவாரே ஆண்டவர், அவர் எங்களோடு கூட வேதனைப்படுவாரே. நீங்களும் அண்ணா சொல்கிறீங்க ராஜா, எங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நீர் எங்களோடு கூட நெருக்கப்படுகிறீர். ஆண்டே, நாங்கள் தண்ணீரை கடக்கிறது எங்களுக்கு நல்லது, ஏன்னா அதில் நாங்கள் கழுவப்படுறோம், நாங்கள் மூழ்கி போயிட மாட்டோம் ராஜா. அக்கினியில் நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. அக்கினி பொன்னை சுத்திகரிக்கிறது போல் நாங்கள் சுத்திகரிக்கும்படியாக. ஆனால் நாங்கள் அதில் தனியாக இல்லை ராஜா, நீங்களும் எங்களோடு கூட இருக்கிறீங்கன்னு நீங்கள் சொன்னதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும்,
நீர் எங்களுடைய அப்பாவாய் எங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டரே. மனுஷரால் கூட எல்லாம் முடியாது ஆண்டவரே, ஆனால் தேவனால் எல்லாம் கூடுமே. எங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்யாமல் இருக்க முடியாது, ஏன்னா நீங்கள் மனுஷன் இல்லை ஆண்டவரே. மனம் மாறுறதுக்கு, சொன்ன வார்த்தையை கைவிட்டுட்டு போகிறதுக்கு நீர் மனுஷர் அல்லவே. நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை செய்த தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொந்த குமாரனை, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்தவர். அவரோடே கூட எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் உம்மால் அருளாமல் இருக்க முடியாது ஆண்டவரால். ஒன்று முடியாதுன்னா பிள்ளைங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது ராஜா. கர்த்தாவே, எங்களை விட, எங்களுடைய பெற்றோரை விட, எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவர்களை விட எங்கள் மேல் அதிக பிரியமாய், எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற எங்கள் அப்பாவுடைய கரத்தில் ராஜா இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு இன்னது நன்மை என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமைகளில், வேலைகளில் நாங்கள் சந்தோஷமாய் செய்து கொண்டிருந்து உம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை கொடுக்கும்படிக்கு நீர் எங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறீர். தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் நீர் எங்கள் பேர் நிறைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. நாங்கள் காத்திருக்கிறவைகளில் ஆண்டவரே, ஜீவ விருட்சம் திடீர்னு பிள்ளைங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரு நல்ல தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வாக்கு தத்தங்கள் இருக்குது. திடீர்னு யோசேப்பை தூக்கி ஆண்டவரே அங்கே அரண்மனையில் வைத்த தேவன், திடீர்னு தாவீதை அபிஷேகம் பண்ணின தேவன் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் மாறாதவர் ஆண்டவரே. எங்களுக்கு சொன்னவைகளை நீர் செய்ய வல்லமை உள்ளவர். எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் மேல் நீர் நிறைவாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை நம்பி ஒரு முறை கூட நாங்கள் உங்களுடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களோடு கூட நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய